ஸோ நம்ம மர்மம் நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஏக்கர் இருக்கும் சுற்றியும். ஸோ வந்து ஒரு பழைய ஃபேக்ட்ரி, கைவிடப்பட்ட ஃபேக்ட்ரி சுற்றி நிறைய கிணறு இருக்குது. நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு தனி கதையே இருக்குது. இந்த வீட்டோட வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரி பார்த்துட்டு இருந்த எல்லா வாட்ச்மேனும் இங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த காட்டை விட்டு வீட்டுக்கு போகிறக்கு முன்னாடி இறந்துருக்காங்க. லைக் அவங்க வந்து இதே இடத்துல இறந்து போயிருக்காங்க. ஸோ இது ரொம்ப மர்மமான வீடுங்க. இது ஏன் நீங்கள் மட்டும் இந்நேரத்துக்கு வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு வரக்கு வந்து வாய்ப்பே இல்லாதனால தான் காலையில் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போகிறக்குமே பயமாக இருந்துச்சு. வழி ஃபுல்லாக அடைச்சி போச்சு. ஸோ ஜன்னல் வழியாக தான் போனோம். ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஃப்ரெண்டு நான் உள்ளே போகிறேன்னு சொன்னார். ஸோ ஒருத்தர் தான் போக முடிஞ்சதுனால அவர்கிட்ட மட்டும் கேமரா கொடுத்து அனுப்பிச்சுட்டோம். வீட்டுக்குள்ளே ஒரு தூக்கயிறு மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருக்கும். அதை அவன் நோட் பண்ணியிருக்க மாட்டான். நானே எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுற பாருங்க. ஸோ எனக்கே வந்து எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு. எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி பயமாக. ஸோ அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வந்துவிட்டோம். ஏன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை விட பார்த்திங்கன்னா அங்கே பெரிய கிணறு ஒன்று இருக்கும். ரொம்ப பாலடைஞ்ச கிணறு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சரியான ஆழம் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ வந்து நெக்ஸ்ட்டில் வரும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ தான் அந்த வீடியோட அப்டேட் கிடைக்கும். ஓகே கேஸ், பை பாய். ஸ்டெப்ஸ் இருந்துருக்கு முன்னாடி.